to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான கேக் caramel வச்சு caramel cake எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இந்த கேக் வந்து the tastiest cake என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கேக். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு நான் 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பஞ்ச் ரெடி பண்ணனும். செகண்ட் வந்து இதுக்கான caramel sauce ரெடி பண்ணனும். Third வந்து நம்ம whipping cream frosting. முதல்ல நம்ம ஸ்பஞ்ச் ரெடி பண்ணிரலாம். நம்ம கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்க கேக் டென்ஸா பார்ச்மென்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடியா வெச்சுக்கங்க. முதல்ல dry ingredients எல்லாம் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல இந்த மாதிரி சல்லடை வச்சு ரெடி பண்ணி வெச்சுக்கங்க. அதுல ஒரு 1.25 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு. இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு அந்த பவுல்ல சேர்த்திக்கங்க. இப்போ ஒரு விஸ்க வச்சு ஒன்னோட ஒன்னு நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ வெட் இன்கிரிடியன்ட்ஸும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல 2 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்திக்கங்க. இந்த முட்டைய ஒரு விஸ்கோ இல்ல ஹேண்ட் மிக்சரோ வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. அது பேல் எல்லோவா மாதிரி நல்லா ஃப்ராதியா வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி. இது கூட 1.25 கப் சர்க்கரையும் உள்ள சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கங்க. அப்புறம் 1/4 கப் கட்டி இல்லாத தயிர், அது கூட 1/4 கப் பால், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ஸை வெட் இன்கிரிடியன்ஸ் கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அதை ஜென்டிலா ஜஸ்ட் கம்பைன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணா போதும். இப்போ ரெடியா இருக்கு. இது நம்ம கேக் டின்ஸ்க்கு மாத்திரலாம். அதுக்கு நான் ஒரு 7 இன்ச் கேக் டின்ல பார்ச்மென்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கேக் பேட்டரை ஈக்குவலா பகிர்ந்து ஊத்திருங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. இத கொண்டு போய் ப்ரீஹீட் ஆன அவன்ல 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் போல ஆகும் பேக் ஆகிறதுக்கு. இப்போ போய் வச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேக் பேக் ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான கேரமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் சுகர் அண்ட் வாட்டர் ரெண்டையுமே ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொதி வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே நீங்க இந்த பேனையே எடுத்து சுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. வேற எதுவும் வச்சு கலந்து விட்டுறக்கூடாது. ஒரே இடத்துல அப்படியே விட்டுட்டீங்க சுத்தாம அப்படின்னா ஒரே இடத்துல மட்டும் திடீர்னு கலர் மாற ஆரம்பிச்சிரும். அதனால இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது கரையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் அது வந்து கட்டி சேர்ந்துருச்சுன்னா பைப்பிங் அப்போ வந்து நாசில அடைச்சுக்கும். அதனாலதான் நம்ம எந்த ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ யூஸ் பண்ணாம இதை நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு ரீசன். ஃபியூ மினிட்ஸ்லயே இந்த மாதிரி விசிபிளா கலர் சேஞ்ச் தெரியும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஹனி கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா சுத்தி விட்டுட்டே இருங்க. ஏன்னா திடீர்னு கலர் சேஞ்ச் ஆயிடும். பாருங்க இந்த மாதிரி ஆம்பர் கலர் வந்துச்சு அப்படின்னா உங்க கேரமல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை ஈவனா எல்லா பக்கமும் சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ரீம் ஆட் பண்ணணும். க்ரீம் ஆட் பண்றப்போ ஒன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்க க்ரீம் வந்து கோல்டா இருக்க கூடாது. அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருங்க. க்ரீம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு விஸ்கோ இல்ல ஸ்பாச்சுலாவோ வச்சு அதை கண்டினியூஸா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சம்டைம்ஸ் லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நான் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி திரும்ப கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு நல்ல கிளாசி ஃபீல்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்றேன். சேர்த்திட்டு எந்தவித கட்டி சேராத மாதிரி அதையும் ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சரியா இது ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. கேக் ஃபுல்லா பேக் ஆயிடுச்சு.
பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு டூத் பிக்கோ கத்தியோ சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. எதுவும் ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கேக் பெர்ஃபெக்ட்டா பேக் ஆகி ரெடியா இருக்கு. இந்த கேக்கும் கூல் டவுன் ஆகட்டும், நம்ம செஞ்சு வச்சிருக்க கேரமல் சாஸும் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான விப்பிங் கிரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி விப்பிங் கிரீம் எப்படி செய்யறது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை இங்க நான் கார்டா லீவ் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லீவ் பண்றேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. இப்போ வந்து நான் விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிட்டேன். இது செய்யறதுக்கு 1 கப் நான் டெய்ரி விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். நான் டெய்ரி விப்பிங் கிரீம் ஆல்ரெடி ஸ்வீட்டன்ட் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த ஸ்வீட்னஸே போதுமான அளவு இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்க எதுவும் ஆட் பண்ணணும் தேவையில்லை. இனி இது எல்லாத்தையுமே நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் போர்ட்ல பேஸ் கிரீம் கொடுத்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பேஸ் லேயர் நம்மளோட ஸ்பஞ்ச் கேக். மேல கொஞ்சம் ப்ரௌனா இருக்கிறதுனால நான் அந்த பாட்டை கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்க போறேன். கேக்கை மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக சுகர் சிரப் பிரஷ் பண்ணி கொடுக்கறேன். அப்புறம் அடுத்த லேயர் நம்ம கேரமல் சாஸ். அதையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுத்த லேயர் நம்ம விப்பிங் கிரீம். அதையும் நல்லா லெவல் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ திரும்ப அதே மாதிரி அடுத்த லேயர் ஸ்பஞ்ச் கேக். அதோட டாப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் சுகர் சிரப் பிரஷ் பண்ணிட்டு அடுத்த லேயர் கேரமல் சாஸ், அப்புறமா விப்பிங் கிரீம். இப்போ விப்பிங் கிரீமை சைட்லயும் ஃபுல்லா கோட் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு அதை ஈவனா லெவல் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்மளோட க்ரம் கோட் லேயர். இப்போ ரெடியா இருக்கு. இதை கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வரலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த லேயர் கோட்டிங் கொடுத்துடலாம். சைட்ல மேல எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு அதை ஈவனா கேக் ஸ்க்ரேப்பை வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. கேக் கோட்டாய் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம கேரமல் ட்ரிப்பிங் கொடுத்துடலாம். சென்டர்லயும் கேரமல் கொடுத்துட்டு அதை நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட போறேன். அப்புறம் ஒரு ரவுண்ட் நாசில் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறேன். மேல டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சமா நட்ஸ் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதே நாசில் வச்சு கீழே குட்டி குட்டி டாட்ஸா வைக்கிறேன். அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இந்த கேக்கோட டோட்டல் வெயிட் வந்து கரெக்டா 1 கிலோ இருக்கு. சோ அவ்வளவுதான், நம்மளோட கேரமல் கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.